இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 45th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல சோல் சொசைட்டில நைட் டைம்ல நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல, அவன் அந்த பிரிசனை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஏதோ இடத்துக்கு போயிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் இந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, அவனுமே அந்த கீரா வந்து கூப்பிட்டுக்கிட்டு சம்திங் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த மோமோ இருக்கிறாள், சோ அவளையும் வந்து கீரா கூட சண்டை போட்டாங்கட்டி ஜெயில தான் வச்சிருந்திருப்பாங்க. பட் எய்சனை வந்து நினைச்சுக்கிட்டு சம்திங் ஏதோ ஒரு பிளான் வந்து வச்சிருந்திருக்கா போல. சோ இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் வந்து போறாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக இவங்க அந்த சோல் அகாடமில படிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல மோமோ அந்த சோல் அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் டே நான் வந்து போக போறேன்னு சொல்லிட்டு அந்த இட்சுகாயா இருக்கிறான்ல, அதான் அந்த கேப்டன். சோ அவன் ஆக்சுவலி ரொம்ப சின்ன பையன் தான் அந்த டைம்ல. சோ அவன் வந்து மோமோட ஒரு ஃப்ரெண்டா இருந்திருப்பானா. அந்த பையன்ட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது சோல் அகாடமியாமா இவனுங்களாம் அங்க போய் என்னத்த பண்றானுங்க அப்படின்னு தான் வாய் பேசிட்டு இருப்பான். அதே நாள் அன்னைக்கு தான் அந்த கீரா இருக்கிறான்ல, அவனுமே வந்து இறந்து போன அவனோட பேரண்ட்ஸ்க்கு அப்படியே மரியாதைலாம் செலுத்திட்டு அந்த சோல் அகாடமிக்கு கிளம்புறான். பிளஸ் நம்ம ரெஞ்சியும் ரூக்கியாவுமே அதே மாதிரி தான் அந்த டைம்ல தான் சோல் அகாடமிலேயே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேக்கு அவங்க வந்து லேட்டா போக கூடாதுன்னு சொல்லி அவசரமா போயிட்டு இருக்காங்க. சோ எப்பவும் போல கிளாஸ்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் தான் பெரிய கிளாஸ், அதனால நீங்க நல்லா படிக்கணும், கிளாஸோட பெருமையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்பவும் போல ஒரு தூபம் போட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம ரூக்கியாக்கு பெருசா அந்த கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருந்திருக்காது, என்ன பண்றோம் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருப்பா. சோ அதுக்கப்புறம் அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு இடம் வந்து இருக்கும். அந்த இடத்துல குரூப்பா பிரிச்சிருந்திருப்பாங்களா. சோ முதல் குரூப்ல நம்ம மோமோ இருப்பா. அவ அந்த டார்கெட்டை லைக் பாதியா அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவ தான் நல்லா பண்ணிருப்பா. சோ அதுக்கப்புறம் அந்த கீரா வந்து போகும்போது கீரா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு இடத்தையே வந்து கம்ப்ளீட்டா அழிக்க, இதை கவனிச்சு நம்ம ரெஞ்சியுமே பரவாயில்லையே இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறானே அப்படின்லாம் யோசிப்பானா. சரி அவனை அட்மையர் பண்ணதெல்லாம் போதும், நம்ம போய் நம்ம வேலையை காட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறான். அவனாலே இதை பண்ண முடியுதுன்னா நம்மளாலே பண்ண முடியும்னு நினைப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட். ஸோ அவன் மேலே அந்த பவரை யூஸ் பண்ணி கருகி போயிருந்திருப்பானா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே இடத்துல நீ இருக்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு வாத்தியார் சொல்லிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டானா பிராக்டிஸ் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதுல பார்த்தா ஆக்சுவலி நம்ம ரெஞ்சி வந்து அந்த கீரா இருக்கிறான்ல, ஸோ அவனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி அப்படியே அவனை கீழே சாச்சி விட்டுருவான். அந்த மேட்ச்ல அவன் தான் ஜெயிப்பானா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோடனே ரெஞ்சி வந்து ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கீரா வந்துட்டு ரெஞ்சி கிட்ட நார்மலா பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி ஸ்வார்ட்ஸ் வந்து நீ ரொம்ப நல்லா யூஸ் பண்ற, என்னால கீப் அப்பே பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரெஞ்சியுமே அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, அப்படியே பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது மொக்க வாங்கிட்டேன்ல, ஸோ அதுக்கு மேக்கப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து சண்டை போட வேண்டியதா இருந்ததும்மா. அதுக்கப்புறம் அந்த கீராமே சரி இனிமேல் நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுக்கும்போது இல்ல ஹேண்ட் ஷேக் பண்றது ஏன் ஸ்டைல் கிடையாது, பட் இருந்தாலும் எனிவேஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சம்திங் எதையோ நோக்கி போவாங்களா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த மோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து இருப்பாள். ஸோ அவ தான் சொல்லுவா இங்க வந்து ஏதோ ஒரு கேப்டன் வராராமா அப்படின்னு. இவனுங்களும் லைன்ல வந்து அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் நின்னா அது வந்து நம்ம எய்சன் இருக்கிறான்ல அவனா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு டைம்ல எய்சனோட லூட்டினட்டா தான் அந்த இச்சிமாரு வந்து இருந்திருப்பான். அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு மோமோ அந்த மாதிரி எய்சனை பத்தி அந்த இட்சுகாயா இருக்கிறான்ல அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ கண்டிப்பா அந்த எய்சன் வந்து பயங்கர ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருந்தாருலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த இட்சுகாயா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆமா உனக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயும் ஃப்ரீ டைம்லாம் இருக்கும்ல, அங்கேயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காம விட்டுட்டு எதுக்கு இங்க வந்திருக்கேன்லாம் கேட்க, உன்னை பார்க்க தான் தங்கம்லாம் சொல்லும் போது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அவன் வந்து சொல்லுவா, ஸோ ஒன்ஸ் நான் வந்து சோல் ரீப்பர் ஆயிட்டேன் அப்படின்னா நான் வந்து எய்சனோட ஸ்குவாட்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க போது அவன் வந்து ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. இட்சுகாயா கண்டுக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு தண்ணி பழம் சாப்பிட்டு இருப்பான். ஸோ அப்படியே ஒரு 6 மாசம் அந்த ஒரு ஸ்கூல்ல தான் அவங்க இருப்பாங்களா. அந்த ஒரு டைம்ல நம்ம ரூக்கியா இருக்கிறாள், அவ சம்திங் எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரெஞ்சி வந்து பின்னாடியே வச்சுக்கிட்டு ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டே இரு, எங்க கிளாஸ் எல்லாம் பார்த்தியா நாங்க வந்து டம்மி ஹாலோஸ் கூட ஃபைட் பண்றதுக்காக போயிட்டோம், நீ இன்னும் அதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா மொக்க பண்ணிட்டு போயிடுவான். ஸோ நம்ம ரெஞ்சி கீரா இவனுங்களுக்குலாம் வந்து சீனியர் இருப்பானுங்கல்ல, ஸோ அவங்க தான் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அப்படியே இவனுங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல நடுவில் வந்து கன்னத்துல ஒருத்தன் டாட்டூ போட்டுருக்கான்ல 69 அப்படின்னு. ஸோ அவன் வந்து அவனை பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து லைட்டா சர்ப்ரைஸ் ஆவாங்களா, என்ன அவன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நம்ம ரெஞ்சி கேட்க, என்ன அவரை தெரியாதா, அவரு பேர் தான் ஹிசாக்கி, இதுக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பர்சனை அந்த 13 ஸ்குவாட்ல ஒரு மெம்பரை யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில வருடங்கள்ல இது வந்து நடந்ததே இல்ல, பட் இப்போ அது வந்து நடந்திருக்குது அப்படின்னா அவர் வந்து பயங்கர கேப்பபிளான ஒரு ஆளு தானே அதுக்கான அர்த்தம். ஆனா இதுல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஆள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 2 தடவை வந்து ஃபெயில் ஆயிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்னோட அவன் வந்து மார்க் கம்மி தான் அப்படின்னு சொல்லி கீரா அவனை வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சீனியர்ஸுமே சேஃபா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குரூப் வந்து பிரிக்கிறாங்களா. பார்த்தா 3 பேர் இருப்பாங்க, நம்ம ரெஞ்சி கீரா அப்புறம் மோமோ. ஸோ இவங்க 3 பேர் தான் ஒரு குரூப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு வந்து போறாங்களா. ஸோ அங்க வந்து பர்டிகுலரா ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி டம்மி ஹாலோஸ்லாம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க வந்து சண்டை போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல நைட் டைம்ல வந்து ஏகப்பட்ட ஹாலோஸ்லாம் வரும்போது ஒவ்வொரு ஸ்குவாடுமே ஒவ்வொரு அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெஞ்சி கீரா அப்புறம் மோமோ இவங்க 3 பேர் வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இருக்கிற ஹாலோஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ரெஞ்சிலாம் இந்த மாதிரி டம்மி ஹாலோஸ் கூட எல்லாம்
சண்டை போட முடியுமா, ரியல் ஹாலோஸை கொண்டு வாங்கடா அப்படின்லாம் சொல்ல போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்போ பின்னாடி வந்து சம்திங் என்னமோ வர மாதிரி அந்த மோமோக்கு வந்து ஃபீல் ஆகும், ஏதோ அவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சீனியர் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ பேரியர் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட்டை வந்து பிரிச்சிருப்பாங்களா. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது. என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல 2 பேருமே வந்து பயங்கரமா அடிபட்டு கிடப்பாங்களா. என்ன ஒரு ஹாலோ வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருக்கா இல்ல என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா லைக் ஒரு பெரிய ஒரு ஹாலோ ஒன்று வரும். அது அப்படியே அங்க இருக்கிற ஒரு சீனியர் பொண்ணை வந்து அறுத்த எரிய. சோ அதை பார்த்த உடனே அந்த ஹிசாகிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. எப்படி ஒரு ஹாலோ வருது அப்படின்னா எங்களால வந்து அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கணுமே, ஏன் இதை வந்து சென்ஸ் பண்ண முடியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ அதுல இருக்கிற இன்னொரு ஒரு சீனியரும் அட்டாக் பண்றதுக்காக போவானா. பார்த்தா அவனையுமே வந்து அந்த ஹாலோ அச்சு தூக்கி எறிஞ்சிடும். உடனே அங்க இருக்கிற ஜூனியர்ஸ் கடையெல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிசாகி வந்து அது கூட சண்டை போடுறதுக்காக நிப்பானா. சோ எல்லாருமே அங்கிருந்து ஓடி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ மோமோ இருக்கிறாள், அவ வந்து அப்படியே அதை வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன் எல்லாருமே ஓடி போறாங்க, நாம வந்து சோல் ரீப்பர் தானே, நாம அதை வந்து எதிர்த்து நிக்கணும்ல, ஓடி போனா மட்டும் விட்டுருமா என்ன அப்படின்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க சும்மா நின்னுகிட்டு இருக்கிற, வா போகலாம் அப்படின்னு நம்ம ரெஞ்சியும் கீராவும் அந்த மோமோ வந்து கூப்பிடுவாங்க. பட் மோமோ அப்படியே அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல அந்த இசாக்கி இருக்கிறான்ல, சோ அவன் சோல் சொசைட்டிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிட்டு அந்த ஹாலோ அதோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுமா. சோ அதுகிட்ட இருந்தாலும் எஸ்கேப் ஆகி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். பட் அவனோட ஒரு சைடு கண்ணு வந்து அப்படியே போயிடும். ஆஹா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அது கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த ஹாலோனை பொடுத்தலான்னு வர டக்குன உள்ள போந்து யாரோ தடுக்கிறாங்க. வேற யாரு, நம்ம ரெஞ்சி கீரா மோமோவா தான் இருக்கும். அந்த இசாக்கி ஏன்டா போகலன்னு கேட்க, சாரி சார் உங்களோட பேச்சு மீறிங்க வந்து சண்டை போடுறீங்க, என்ன மன்னிச்சிடுங்க, பட் நீங்க செத்து போறீங்கன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாலோவை ஓரளவுக்கு அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. சோல் சொசைட்டி பார்த்துருக்கேன், சீக்கிரம் நமக்கு வந்து பேக்கப் அனுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இசாக்கி வருவான். ஆனா அப்பா பார்த்தா திடீர்னு அவங்க முன்னாடியும் ஏகப்பட்ட ஹாலோஸ் வந்து அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். என்ன அந்த ஹாலோ வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க 4 பேருமே வந்து அதுக்குள்ள நல்லா வாகா மாட்டிக்குவாங்களா அந்த ஹாலோஸுக்கு நடுவுல. சோ அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்வாட் வந்து அங்க இருக்கிற ஒரு ஹாலோ அப்படியே போட்டு தள்ளுது. சாரிப்பா ரெஸ்கியூ டீம் வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா கேப்டன் ஐசன் இருக்கிறான்ல, அவனும் அவன் கூட வந்து அந்த இச்சிமாரும் தான் வந்து இருப்பாங்க. ஓகே இவ்வளவு நேரம் வந்து சர்வே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எப்படியோ பொழிச்சிட்டீங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, அவன் சோடை யூஸ் பண்ணி லைக் ரொம்ப ஈஸியா அங்க இருக்கிற எல்லா ஹாலோஸையும் வந்து ஒரே கட்ல வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பானா. அதுல ஒரு ஹாலோ நம்ம எய்சனை வந்து போட்டு தள்ளுறதுக்காக அப்படியே கிட்ட வரும். பட் எய்சன் சும்மா அது மேல கைதான் வைப்பான். பார்த்தா அந்த ஹாலோ அதே இடத்துல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் எய்சனோட மூஞ்சில அப்படியே ஒரு சின்ன ஒரு புன்னகை வந்து இருக்கு. ஏற்கனவே மோமோக்கு வந்து எய்சன் மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்து இருக்கும். சோ இந்த ஒரு ஆக்ஷன் வந்து இன்னுமே நம்ம மோமோக்கு எய்சன் மேல ஒரு பெரிய பெரிய மரியாதை வந்து எடுத்து கொடுக்கும்போது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம மோமோ வந்து எய்சன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மரியாதை எல்லாம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ அவ ஜெயில இருக்கிறாள். சோ ஜெயில இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பிரிசன் கார்டை கூப்பிட்டுட்டு அப்படியே அவளோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண பார்த்தா அந்த கார்டு வந்து அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறானா. ஆனா அதுக்கப்புறம் அவ வந்து கிளம்புறதுக்காக ரெடியாக அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.